ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தனுஷ் அவர்களுடைய இட்லி கடை படத்துலேருந்து அஃபீஷியலாக ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டர் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ போஸ்டரில் வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இட்லி கடை படத்தில் அருண் விஜய் அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அருண் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரோலில் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடி இவர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் கேரக்டரில் என்ன இருந்தால் படத்தில் தான் நடிச்சிருப்பாரு அஜித் கூட. ஸோ இதுக்கப்புறமா தனுஷ் கூட இணைந்து இந்த ஒரு படத்தில் வந்து நடிக்கிறாரு. ஸோ வேற லெவல் சம்பவம் தான். ஸோ இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஏப்ரல் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா அஜித் அவருடைய குட் பேட் அக்லி படமும் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி வரதுனால இந்த இட்லி கடை படம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்பாண்ட் ஆகுது. ஸோ ஏப்ரல் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாஸ்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலா ஏப்ரல் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ வேற லெவல் சம்பவம் தான். ஸோ அஜித் கூட கிளாஸ் விடுறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க இட்லி கடை டீம். ஏகே ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வராது, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஏப்ரல் 10ஆம் தேதி இட்லி கடை வருது அப்படின்ற மாதிரி. ஸோ குட் பேட் அக்லி படம் வந்து பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஏகே ஃபேன்ஸ் சொல்றாங்களோ இல்லையா, சினிமா ட்ராக்கர்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா விடாமுயற்சி படம் பிப்ரவரி மந்த்தில் ரிலீஸ் ஆகுது. ஸோ பிப்ரவரி மார்ச் ஒரு மாசம் தான் வந்து ஃப்ரீயா இருக்கும். ஸோ ஒரு மாசம் மட்டும் தான் ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த மந்த்தே வந்து பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கூடிய சீக்கிரமா ரிலீஸ் ஆகுது அப்படின்ற காரணத்துக்காக இந்த குட் பேட் அக்லி படத்தோட ரிலீஸ் எதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்களாமா. ஸோ மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா மே 1ஆம் தேதி தான் நம்ம சூர்யா அவரோட ரெட்ரோ திரைப்படமும் வருது. ஸோ ரெட்ரோ திரைப்படம் எப்படி இருக்க போகுது தெரியல. ஸோ அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ குட் பேட் அக்லி படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெண்டு படமான கிளாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லை அப்படின்னா குட் பேட் அக்லி படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணலாம். ஸோ தீபாவளிக்கு தான் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஸோ அது 2026 பொங்கலுக்கு வந்து போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லயும் அதை வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஜனநாயகன் படம் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகுது. குட் பேட் அக்லி படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் இல்லை அப்படின்னா மே மந்த்ல வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இல்லை அப்படின்னா ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ கிளாஸை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி குட் பேட் அக்லி டீம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா இட்லி கடை படத்தோட ரிலீஸ் தேதின்றது இப்போ உறுதி பண்ணாலும் போக போக நாட்கள் ஆக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கூட ரிலீஸ் தேதி சேஞ்ச் பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஒன்னு கிளாஸுக்கு வரும், இல்லைனா கிளாஸுக்கு வர அதிகமான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ கிளாஸுக்கு வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ எந்த படத்தோட கண்டென்ட் நல்லா இருக்கும் அந்த படம் வந்து ஜெயிக்க போகுது. ஸோ எந்த படத்துல கண்டென்ட் நல்லா இல்லையோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாப் ஆக போகுது. ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் மேல ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் நல்ல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி கொடுத்த மார்க் ஆண்டனி படத்தை சூப்பராக கொடுத்திருந்தாரு. ஸோ அதனால இந்த படத்து மேலே ஒரு ஹைப் இருக்கு. ஸோ நம்ம தனுஷ் மேலே ஒரு ஹைப் இருக்கு. ஏன்னா இது தனுஷ் அவரோட டைரக்ஷன்ல இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நல்லா இருக்கிற மாதிரி இட்லி கடை அப்படின்ற மாதிரி பேர் வச்சு சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ராயன் படமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவரோட டைரக்ஷன் தான். ஸோ அந்த படம் வந்து சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அபோ அவரேஜா இருந்துச்சு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்கு. பட் ஆனால் கிளாஸ்ல அந்த ஹைப் ஜெயிக்குமா அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ குட் பேட் அக்லி படத்தை வச்சு தான் எல்லாத்தையுமே தீர்மானம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் இட்லி கடை படத்தை வந்து புதுசாக போஸ்டர் வந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ ஏகே அண்ட் தனுஷ் ரெண்டு பேரும் வந்து கிளாஷ் விட போறாங்க. ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்க மூவிஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் போடக்கூடிய ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.